கூட்டணி சேர்ப்பது தொடர்பில் யாழ் மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரனுடன் எங்கும் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் வி ஆனந்த சங்கரி தெரிவித்துள்ளார். புதிதாக உருவாக உள்ள கூட்டணியில் EPRLF கட்சி இணைந்து கொள்ளாது எனவும் அது தொடர்பில் தான் ஆனந்த சங்கரியுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாக வெளியான செய்தி உண்மைக்கு புறம்பானது என்றும் நேற்றைய தினம் யாழ் நீர்வேலியில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்திருந்தார். அது தொடர்பில் ஆனந்த சங்கரியிடம் வினவிய போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். தம்பி, சுரேஷ் பிரேமச்சந்திரனுடைய கூட்டு வந்திருக்கு. அது ஒரு சுரபிடித்தனமான ஒரு கூட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏனென்றால் என்ன நோக்கத்தோடு இந்த பிரச்சனை ஆரம்பிக்கப்பட்டதோ திட்டமிட்டு அந்த பெரியக்கிழர் வந்துட்டார். இது உண்மையில இது பெரிய பிரச்சனை வர விஷயம் இல்லை. 4 பேர் கேட்கிற விஷயம் 40 பேர் கேட்பாங்க ஒழிய இது யாரும் திட்டமிட்டு கூப்பிட்டு ஒரு இப்படியான ஒரு திடமான நடவடிக்கை இருக்கு. சும்மா வார முறை இல்லாமல் கேட்கலாம். அவர் செஞ்சோட செஞ்சு சுரேஷோட கட்சியோட இவரோட கட்சியோட எல்லாரும் ஒரு விருப்பம் வந்திருக்கார்கள். தமிழ் தேசிய கூட்டணி மிக மோசமாக தங்களுடைய செயல்பாட்டில் நடந்து கொள்ள வேண்டும், மக்களும் மற்றப்படுத்த வேண்டும். ஒரு புது அணி ஒன்று அவர்களையும் சேர்த்து அவர்கள் யாராவது வருகிறார்கள் அவரையும் சேர்த்து புது அணியை துவங்கணும் சொல்லி விருப்பத்தை தெரிவிக்கின்றனர். இந்த பணியை இப்போ கட்சி பணி நான் சுரேஷோடு பேசிட்டு அறிவிச்சு சொல்லி, ஆனால் சுரேஷின் கட்சியில் உள்ள என்னோட பேசிக்கிறார்கள். அது சுரேஷ் தெரியுமோ தெரியாது. மக்கள் ஒவ்வொருவருக்கும் சிந்திக்கிறதுக்கு தங்களுடைய சிந்தனையை படி செயல்படுறதுக்கு இல்லை கேட்கறதுக்கு உரிமை வேணும். அதை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. சுரேஷ் நான் கேட்கிறேன். நான் முழுக்க பக்கத்தில் இருந்தாலும் கேட்கல. அந்த கேட்கக்கூடிய இடம் இல்லை. ஆனால் அவற்றை கட்சியில் அந்த தமிழ் தேசிய கூட்டணி இருக்கிற எல்லா கட்சி பிரமுகரோடு இல்லாவிட்டாலும் சாதாரண ஆட்களோடு என்னோட தான் இருக்கிறேன். ஆனால் எனக்கு கவலை என்னென்றால் ஏதோ ஒன்று எங்கேயோ ஒரு இடத்துல உருவாகி கொண்டு வருகின்ற நேரத்தில் திட்டமிட்டு அதை சுட்டு பிடித்த மாதிரி அந்த அந்த சதிக்குள்ள சுரேஷம் இருந்துச்சு. சுரேஷத்துக்கு மாறல. இப்போ இப்படி ஒரு அணி வர்றதுக்கு மாறல. அவற்றை பிரச்சனையாக கண்ணா சொல்லிட்டார். தாமியோட வந்து நாங்கள் எல்லாம் செயல்பட ஆரம்பிச்சோம்னு சொல்லியிருக்கேன். இவ்வளோ சொல்லி தான் என்னோட கேட்டுக்கான்னு சொல்லிக்கிறவடைய நான் அவரை சேர்த்து கொண்டு இருந்தோம். அவர் என்னோட சேர்ந்துட்டார். ஒன்று இல்லை இன்றைக்கு கூட கண்ணாட்டி ரிப்போர்ட் இருக்குது விதேசத்தில் படித்து பார்க்கலாம். அப்போ நான் என்ன நோக்கத்தோடு இதை ஒரு பத்திரிகை எழுதிச்சதோ திட்டமிட்டு இதை குழப்புறது அதில் வெற்றி காணக்கூடிய வகையில் தமிழ் பேசிய சுரேஷின் பேட்டி அமைச்சு. ஏன்னா கவலை என்றால் நாங்கள் ஏமாறுறோம். தலைவர்கள் ஏமாறுறா மக்கள் தான் நிபுணர் பார்த்தா தலைவர்கள் ஏமாறுறா என்ன அடையான் தம்பி சுரேஷோட நான் உங்களோட காட்சியாக நான் செல்லவும் இல்லை. நீ கதைக்க வேண்டாம், நான் கேட்க மாட்டேன். நீச்சலோட நான் சொந்தத்தான் கேட்பேன், நான் கேட்க மாட்டேன். ஆனால் நிதானமாக செயல்படுங்க. நாங்கள் எல்லாரையும் கொண்டு கூட்டு மொத்தமாக வியாபாரம் என்ன விலை பேசி விற்கப்படுகின்ற மட்டும் உண்மை. நீங்கள் இதுவரை அறிஞ்சிருக்கணும். எனக்கு நடந்த சம்பவத்தோடு நீங்கள் உங்களை எங்கே கூட்டிட்டு போனாலும் தெரிஞ்சிருக்கணும். தெரியாட்டம் இன்றைக்காக தெரிஞ்சுக்கணும். தயவுசெய்து